பெங்களூருவில் ஆர்சிபி அணியின் வெற்றி கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஐபிஎல் தொடரில் பெங்களூரு ஆர்சிபி அணி 18 ஆண்டுகளுக்கு பிறகு சாம்பியன் பட்டத்தை வென்றது. இது அந்த அணியின் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் ஆர்சிபி அணி வீரர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் நிகழ்ச்சி பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆர்சிபி அணி வீரர்களை காண்பதற்காக ஏராளமான ரசிகர்கள் ஒரே நேரத்தில் கூடியதால் கடும் கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்தனர். பலர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். லேசான காயமடைந்தவர்களுக்கு மைதானத்திற்கு வெளியே முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கு முறையான திட்டமிடல் இல்லாத காரணத்தால் பெரும் விபத்து நிகழ்ந்ததாக பாஜகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். அதே சமயம் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் அம்மாநில துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் மன்னிப்பு கோரினார். அதிக ரசிகர்கள் கூடியதால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை, காவல்துறையினரை குறை கூற முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் வெற்றி கொண்டாட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என கர்நாடக முதல்வர் சித்தராமையா அறிவித்துள்ளார். செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த சம்பவம் தொடர்பாக மாஜிஸ்திரேட் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் 15 நாட்களில் விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். சின்னசாமி மைதானத்தில் 35,000 பேருக்கு மட்டுமே இடம் இருக்கும் நிலையில் 2 முதல் 3 லட்சம் பேர் வரை கூடியதாகவும் அவ்வளவு பெரிய கூட்டத்தை யாருமே எதிர்பார்க்கவில்லை எனவும் சித்தராமையா தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட துயரச் சம்பவம் நெஞ்சை உலுக்குவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அன்புக்குரியவர்களை இழந்த அனைவருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கல் என எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பெங்களூரு வெற்றி கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்த துயரமான நேரத்தில் பெங்களூரு மக்களோடு நிற்பதாக கூறியுள்ளார். தனது எக்ஸ் தள பதிவில் அவர் கர்நாடக அரசு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நிவாரணங்களையும் அளிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். எந்த ஒரு கொண்டாட்டமும் மனித உயிரை விட பெரிதல்ல என்பதற்கும் பொது நிகழ்ச்சிகளுக்கான பாதுகாப்பு நெறிமுறைகள் மறு ஆய்வு செய்யப்பட்டு கடுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கும் இந்த துயரம் ஒரு வேதனையான நினைவூட்டல் எனவும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். பெங்களூரு வெற்றி கொண்டாட்டம் இன்னும் நல்ல முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கலாம் என பிசிசிஐ செயலாளர் தேவஜித் சைக்கியா தெரிவித்துள்ளார். உயிரிழப்புகள் ஏற்பட்டது துரதிருஷ்டவசமானது என கூறியுள்ள அவர் இதுபோன்ற பெரிய அளவிலான வெற்றி கொண்டாட்டங்களுக்கு சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். அதேவேளையில் இச்சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிசிசிஐ துணைத் தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராஜீவ் சுக்லா இது எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம் எனவும் இதற்காக ஆளுங்கட்சி மீது பழி சுமத்தக்கூடாது எனவும் தெரிவித்தார். இந்த விவகாரம் அரசியலாக்கப்படக்கூடாது எனவும் அவர் தெரிவித்தார். பெங்களூரு வெற்றி கொண்டாட்டத்தில் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையில் நிகழ்ச்சியை தற்போது நடத்தியிருக்கக்கூடாது என விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இது தொடர்பாக பெங்களூரைச் சேர்ந்தவர் கூறியுள்ளதை பார்க்கலாம். ஒரு வாரம் பூர்த்தி செஞ்சிருக்கணும், சார். உடனுக்குடனே செஞ்சது அது யார் தப்புது? கவர்மெண்ட் தப்புது, சித்தராமையா செய்து தப்புது, கொடுத்துடக்கூடாது. இது எனக்கும் பிள்ளைங்க இருக்காங்க சார். எல்லாரும் வீட்டு பிள்ளைங்களும் நம்ம வீட்டு பிள்ளைங்க தான். அவங்களும் வயிறு இல்லைங்களா? அதெல்லாம் அநியாயம் இல்லைங்களா? ரொம்ப தப்பு சார். இது ஆர்சிபி இது ப்ரோக்ராம் பார்க்க போனதுங்க. அவன் போனபோது கீழே தள்ளிட்டுக்கிறாங்க ஜனங்கள்லாம் வந்து எங்கள் பையனை 30-40 பேருக்கு மேலே அவன் மேலே ஏறிட்டாங்களாம். அதில் அடிபட்டுக்குது, காலு கை கழுத்துக்கிட்டெல்லாம் அட்மிட் ஆகிட்டுக்கிறான். இப்போ கொஞ்சம் பேசுகிறான், நல்லா தாக்குறான், இருந்தாலும் பயமாக்குது எனக்கு.